வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா EPS 95 பென்ஷன் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 8 மடங்கு உயர்வு. அதாவது பார்த்திங்கன்னா 7500 ரூபாய் தொகை யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த வீடியோவில் பார்த்துருப்போம், அதோட கண்டினியூஷன் தான் இது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆன பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக இது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேவிங்ஸ், அதாவது சேமிப்பு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எங்களோட மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 7500 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பென்ஷன் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் பண்ணிக்கணும், கரண்ட்டில் அப்டேட் ஆகி இருக்கா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்டேட் இல்லைனா EPFOக்கு கான்டாக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் இருக்காங்கிறத அப்டேட் பண்ணணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வருதா அப்படிங்கிறத வந்து அப் டு டேட்டில் செக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து இதாக இருக்காது. EPS 95 பென்ஷன் ஸ்கீமில் அப்ளை பண்ணீங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் செக் பண்ணிக்கணும் எங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து இது அப்படி செக் பண்ணியிருந்தால் தான் இவங்களால் அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே பார்ட் 2 வீடியோ. பார்ட் 3ல் கண்டினியூஷன் வரும். இதுதான் இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.